அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம டெஸ்ட் பேட்ச் அதாவது டெஸ்ட் பேட்ச் நீங்க இப்பதான் ஆரம்பிக்க போறீங்க. இல்லாட்டினா இனி வரக்கூடிய காலங்கள்ல நான் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு அத ஃபாலோ பண்ணி எக்ஸாம்க்கு தயாராக போறேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஆல்ரெடி சிலபஸ நல்லா படிச்சிருக்கவங்க டெஸ்ட் பேட்ச் போடுறதுக்கும் இல்ல நான் ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கேன். டெஸ்ட் பேட்ச்ல எல்லா யூனிட் நான் கவர் பண்ணல. அதாவது சிலபஸ்ல நான் எல்லா யூனிட் கவர் பண்ணல. நானும் டெஸ்ட் பேட்ச் போடலாமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்ட்ல. ஓகேவா? டெஸ்ட் பேட்ச் பத்தி சில விஷயங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் இந்த வீடியோல குறிப்பா என்ன சொல்லப் போறேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு புது ஆஸ்பிரண்ட்ஸா இருந்தாலும், இல்லாட்டினா நான் ஒரு 2 இயர், 3 இயர் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஆஸ்பிரண்ட்ஸ் இருந்தாலும், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு சிலபஸ்ல மொத்தம் 3 டைப் இருக்கு. குரூப் 4 சிலபஸும் சரி, குரூப் 2 சிலபஸும் சரி, சேம் தான். பிரிலிம்ஸ் குரூப் 2 அப்புறம் குரூப் 4க்கு நம்ம நார்மலா மார்க் அண்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் தமிழு, ஜிகே மேத்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ குரூப் 1 ஃபுல்லாவே எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜிகே மட்டும் தான். ஓகே. பட் நம்ம குரூப் 4 எக்ஸாம் லெவல் பார்த்தாலும், நீங்க தமிழ் படிக்கணும், ஜிகே படிக்கணும், மேத்ஸ் படிக்கணும். இந்த 3லுமே ஸ்ட்ராங்கா இருந்தீங்க மட்டும் தான், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில நீங்க எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கே சான்சஸ் அதிகமா இருக்கு. இந்த 3ல நீங்க எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வெயிட் குடுக்காம போயிருந்தீங்க அப்படின்னா, அதாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணாம போயிருந்தீங்க அப்படின்னாலும், கொஞ்சம் நீங்க கஷ்டப்படுவீங்க எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இத கிளியர் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் தேவை. நம்ம ஆல்ரெடி சிலபஸ் வைஸ் படிச்சு முடிச்சுட்டு, கண்டிப்பா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்ம அத கிளியர் பண்றதுக்கும் சரி, அந்த சப்ஜெக்ட்ட ஸ்ட்ராங் பண்றதுக்கும் ரொம்ப டெஸ்ட் பேட்ச் ஹெல்ப் பண்ணும். பட் நெறைய பேத்துக்கு டெஸ்ட் பேட்ச் எல்லா அகாடமிஸும் போடுறாங்க. நெறைய அகாடமி டெஸ்ட் பேட்ச் நான் டெஸ்ட் பேட்ச் குடுக்குறேன். ஃபாலோ பண்ணிக்கோ. அவங்க ஒவ்வொரு அகாடமி நான் பர்ட்டிகுலர் நேம் சொல்ல விரும்பல. நெறைய அகாடமி டெஸ்ட் பேட்ச் போட்டு தான் இருக்காங்க. பட் அந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்கெட்யூல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கெட்யூல பொறுத்து தான் நீங்க எந்த அளவுக்கு படிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இதுல இருக்கும். ஓகே. ஸ்கெட்யூல நெறைய குடுத்துட்டு, உங்கள படிக்கவே அதாவது அந்த ஷெட்யூல படிக்கவே முடியாது அந்த 1 வீக்ல. அவ்ளோ ஸ்கெட்யூல குடுத்துட்டு டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அது ஆல்ரெடி நெறைய அந்த ஒரு டாபிக் இருக்கு அப்டின்னா, அந்த டாபிக்க நல்லா படிச்சவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் 1 வீக்குள்ள முடிச்சிட முடியும். ஆனா நீங்க ஒரு ஃப்ரெஷரா இல்லாட்டி அந்த சப்ஜெக்ட்ல ஓரளவுக்கு தான் நீங்க படிச்சிருக்கீங்க. பட் எல்லாமே கவர் பண்ண முடியாது 1 வீக்ல. அப்டிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்டி இருக்கிறவங்களுக்கு சப்ஜெக்ட்டும் ஃபுல்லா படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த 1 வீக் ஃபுல்லா ஆல்ரெடி படிச்ச சப்ஜெக்ட்டும் ரிவைஸ் பண்ணணும். புதுசா புதுசா ஏதாவது ஸ்கெட்யூல்ல குடுத்தாங்க அப்டின்னா, அதையும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதையும் படிக்க முடியாம, ஆல்ரெடி படிச்சதையும் ஃபுல்லா ரிவிஷன் பண்ண முடியாம, ஒரு டெஸ்ட் போய் நீங்க எழுதுவீங்க. மார்க் கம்மியா தான் வரும். அந்த அந்த டெஸ்ட் ஓகேவா? கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறீங்களா? கிடையாது. நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்கா டெஸ்ட் வைப்பாங்க. அந்த மாரி ஏதாவது ஸ்கெட்யூல் குடுத்தாங்க அப்டின்னா, ஏதாவது ஒரு அகாடமில, அந்த மாரி டெஸ்ட்ட ஃபாலோ பண்ணுங்க எடுத்தோனேவும். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கும் பட்சத்தில். இல்ல நான் ஆல்ரெடி நெறைய படிச்சிருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும். ஜஸ்ட் எல்லாமே ரிவிஷன் அப்டின்னா, நெறைய அதாவது 1 வீக்குள்ள நெறைய படிக்கிற மாரி அந்த டெஸ்ட் பேட்ச் எனக்கு தெரிஞ்சு வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, நம்ம 1 வீக்ல ஒரு குறிப்பிட்ட அளவு டாபிக் தான் படிக்க முடியும். பட் ஒரு சில அகாடமில நெறைய ஜிகேல இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்திய அரசியலமைப்பு இருக்கு அப்டின்னா, அது பாதி சிலபஸ் குடுத்துடுறான். ஒரே வீக்ல படிச்சுட்டு வா அப்டின்னு. எனக்கு ரிவைஸ் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வைக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒர்க்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போணும் அப்டிங்கிறதுக்காக, அந்த ஒர்க் லோட நம்ம ஸ்டூடண்ட்ஸ் மேல திணிக்கிறது. நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் மேல திணிக்கிறது. அவங்கள ஃபீஸ் கட்டியிருக்கான். ஸோ அவனுக்கு டெஸ்ட் பேட்ச் கம்மி பண்ணி குடுக்கணும். அது என் கடமை. அத நான் செய்யணும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் அகாடமில இருக்கும். மத்தபடி உங்கள பாஸ் பண்ணி மேல வரைக்கும் கொண்டு போணும் அப்படிங்கிறது எல்லா டெஸ்ட் பேட்ச்சும் சொல்லுவாங்க. தனி கவனம் செலுத்தப்படும் உங்க மேல அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவங்களால முடியாது. தனி கவனமா செலுத்த முடியாது. ஜஸ்ட் வேணா நீங்க அட்வைஸ் கேட்கலாம். அத வேணா சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லா அகாடமியும் பிசினஸ் ஓரியன்டடா தான் நெறைய பேர் இருக்காங்க. நான் சொல்லல. அதுக்காக எல்லாத்தையும் நான் சொல்லல. பிசினஸ் ஓரியன்டடாவும் நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பண்ணாலும் உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க தான் உங்கள வடிவமைச்சுக்கணும். அந்த ஸ்கெட்யூலுக்கு நம்ம ஓகேவா? அப்படிங்கிற அந்த ஐடியா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஸ்கெட்யூல் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, அது ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஓகே. அ சும்மா ஒண்ணும் டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் எல்லாம் இல்ல. மேக்ஸிமம் டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கிட்டா 4000, 5000 தான். அது குறைஞ்சு ஏதாவது டெஸ்ட் பேட்ச் இருக்கா? குறைஞ்சு இருந்தாலுமே இருக்கும். இல்லன்னு நான் சொல்லல. மேக்ஸிமம் 5000 2000, 2500 டெஸ்ட் பேட்ச் இருக்கு. பட் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குமா? வீடியோஸ் கிடைக்குமா? எக்ஸ்பிளனேஷன் வீடியோ குடுப்பாங்களா? அதெல்லாம் பார்த்து தான் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, அது ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் போடுறது நல்லது. எந்த ஒரு டெஸ்ட்டையும் மிஸ் பண்ணாம நம்ம ஆஃப்லைன்ல போட்டோம் அப்படின்னா இன்னும் பெட்டர் தான். ஆன்லைன்ல நிறைய பேர் போடுறாங்க. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்காது. அந்த டைம்க்குள்ள முடிக்கணும். அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள டெஸ்ட்ட முடிக்கணும். டெஸ்ட் முடிச்சுட்டு அத ஓஎம்ஆர் திருத்துறதுக்கு ஆஃப்லைன் அப்படின்னா மத்தவங்க மாத்தி திருத்துவாங்க.
கரெக்டாக திருத்துவாங்க. நம்மளே திருத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாட்டிஸ்ஃபைக்காக நிறைய பேர் மார்க் அவங்களே எச்சா கூட போட்டுக்கிடுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ உங்களோட மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி அதை நீங்கள் ஒவ்வொரு மிஸ்டேக்கும் நீங்கள் டெய்லி இம்ப்ரூவ் பண்ண ஆஃப்டர் ஒன் ஆஃப் த பாயிண்ட் நீங்கள் அந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி பில்ட் பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி லாங்கா ஒரு 8 மாதம் 10 மாதம் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு 10 மாதம் நீங்கள் கரெக்டாக அந்த டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணுவீங்களா? சொல்லலாம். வேணா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெஸ்ட் பேட்ச் அதாவது லாங் டைமாக டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 5 மந்த்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆஃப்டர் 6 மந்த்ஸ் வேற ஏதாவது டெஸ்ட் பேட்ச் வரும். அதை போட்டுருவாங்க. அதை படிப்போம், ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆல்ரெடி போட்ட டெஸ்ட் பெண்டிங்கில் இருக்கும். கரெக்டாக புதுசாக வந்த டெஸ்ட்டுக்கும் நம்ம படிக்க மாட்டோம் ஒழுங்கா. அதை படிக்கிறதா இதை படிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். மேக்ஸிமம் ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் இருக்கக்கூடிய அந்த பீரியட்குள்ளே இருக்கிற மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? 6 மந்த்ஸ் இஸ் எனஃப். அதுக்கு மேலே தாண்டி எந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுத்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பண்ணாதது உங்கள் விருப்பம். நான் என்னோட ஒப்பீனியனும் சொல்கிறேன். அது போக நான் இது வரைக்கும் பார்த்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் படிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க சொன்ன விஷயங்களை வச்சு தான் அந்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? லாங் டேர்ம் ரொம்ப கஷ்டம். ஷார்ட் பீரியட் அதாவது 6 மந்த்ஸ்க்குள்ள ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஓகே, மேக்ஸிமம் வீக்லி ஒரு 2 டெஸ்ட் போடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறது இன்னும் உங்களுக்கு பெட்டர். ஓகே, சரி, நீங்கள் தமிழ், ஜிகே, மேக்ஸு இந்த மூணுலுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அதாவது ஓரளவுக்கு ஒரு 70% ஆஃப் சிலபஸ் நான் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணி அந்த மூலியமாக நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் 1 இயர் பீரியட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் ஏதாவது போடுறாங்கன்னு பாருங்க. அந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சிலபஸ் கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் கிடைச்சிடும். அதுக்கு பிறகு ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? நான் சொல்றது மே ஜூன் வரைக்கும். அதுக்கு பிறகு ரிவைஸ் சிலபஸ் ஏதாவது போடுவாங்க கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கன்ஃபியூஸ்டாக கேட்டாலும் கூட உங்களுடைய அனலைஸ் ஸ்கில்லை வச்சு நீங்கள் கரெக்டாக ஆன்சரை போட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி லாங் டேர்ம் ரொம்ப கஷ்டம் ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் பீரியடை ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட்டான வேணும்னு நான் சொல்லுவேன். நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் ஸ்கில்லை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸாமை பாஸ் பண்ணுறது நோக்கி போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் சப்ஜெக்டை ஒவ்வொன்றும் ஸ்ட்ராங் பண்ணாமல் அடுத்த டாபிக் என்ன இல்லை இந்த டெஸ்ட் பேட்ச் விட்டு வேறு டெஸ்ட் பேட்ச் போவோமா, இல்லாட்டி அதை விட்டுட்டு இது நல்லா இருக்கு இங்கே வருமா அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகே, நீங்கள் ஒரு புது ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஓல்டாகவும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் படிச்சிருந்தாலுமே கூட ஒரு 6 மந்த்ஸ் டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணுங்க. என்ன குறைஞ்சிட போகுது? ஏன் நீங்கள் 10 மாதம் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு அந்த டெஸ்ட் பேட்ச் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் இந்த ஒரு ஐடியா இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் நான் படிப்பேன் அப்படின்னா படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் சொல்கிறது ஒரு 6 மந்த்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த 6 மந்த்ஸ்க்குள்ளே அந்த சிலபஸ் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு ஆஃப்டர் 6 மந்த்ஸ் ரிவைஸ் டைப்லாம் உங்களுக்கு மாறிடும். ஓகேவா? அப்புறம் நீங்கள் கடன் ரிவைஸ் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கண்டென்ட் படிச்சிடலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ண ஒரு ஃபீல் கிடச்சிடும். நீங்கள் 10 மாதமே ஒரு சப்ஜெக்ட் அதாவது ஒரு சிலபஸை 10 மாதம் நீங்கள் எடுத்து கிளியர் பண்ணுறதுக்கும் 6 மாதம் எடுத்து கிளியர் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி படித்தது மறக்கும், அதையும் ரிவைஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் நீங்கள் டைம் ஷெடியூல் போட்டு அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த காம்படிஷனுக்குள்ளேயே நீங்கள் நிற்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால் டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழில் ஓரளவு நம்ம ஸ்கூல் புக்கெலாம் படிச்சிருக்கோமா, மேக்ஸ்லாம் நம்மளுக்கு டாபிக் வைஸ் தெரியுதா, மீச்சிமா என்ன, மீப்போனா என்ன, அதே மாதிரி சுருக்குன்னா என்ன, ரீசனிங்கில் பகடை கணக்குகள், இந்த மாதிரி நிறைய இருக்குது புதிர்கள். அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் ஓரியன்டாக தெரியுமா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். தனி வட்டி கூட்டி வட்டினா அப்படியே ஒரு கொஸ்டின் டக்குன்னு போடணும். அந்த அளவுக்கு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸியான சப்ஜெக்ட்டை நீங்கள் ரேராக படிச்சுக்கிட்டு கஷ்டமான சப்ஜெக்ட் டைம் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் ஈஸியாக உங்களோட சிலபஸ் கண்டென்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்பவுமே சிலபஸை கையில் வச்சுக்கிட்டே இருங்க. சிலபஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நமக்கு எக்ஸாமில் வரும். அதனால் சிலபஸ் வச்சுக்கிட்டே படிங்க. டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஐ திங்க். ஓகேவா? ஸோ இதை ஒரு இதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு அட்வைஸபிளாக தான் சொல்கிறேன். எடுத்துக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமில் நல்லாவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வழியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்றா நான் எப்படி சொல்கிறது, சிலபஸில் இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் எல்லாம் வீடியோவும் கொடுக்குறேன். ஸோ அதையும் பாருங்கள், அதுவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.
முடியாதது